வணக்கம். இயக்கிய குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். அடுத்த பழமொழி, ஏழையின் சொல்லு அம்பலம் அது என்று கூறுவார்கள். அது என்ன? அம்பலம் என்றால் என்ன? ஏழை சொல் என்றால் என்ன என்று நான் பொருள் கொள்ள வேண்டும். அது கூறப்படுகின்ற பொருள் யதார்த்தம்தான். நாம் வாழ்க்கையில் எதிரும் பார்க்கின்ற ஒரு நிகழ்வு தான். அனைத்து ஏற்றத்தாழ்வுகளை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். பணக்காரர்களுக்கும் நன்றாக நகை நல்ல விலை உயர்ந்த ஆடை அணிந்து கொண்டு ஒரு திருமணத்திற்கோ மற்ற விசேஷங்களுக்கோ வருகின்றவர்களுக்கு அந்த திருமணத்தை நடத்துபவரும் அவரை சூழ்ந்திருப்பவரும் எந்த விதமான மரியாதை கொடுப்பார்கள் என்று நமக்கு தெரியும். நாம் சாதாரண புடவையை உடுத்தி நம்மிடம் இருக்கக்கூடிய அணிகலங்களை அணிந்து கொண்டு சென்றால் நம்மை அவர்கள் எப்படி வரவேற்பார்கள் என்பது நன்றாக தெரியும். எல்லாமே பணத்தால் நிர்ணயிக்கப்படுகின்றது. பணத்தை கொண்டுதான் மக்களை அளவிடுகிறார்கள் என்று நமக்கு நன்றாகவே தெரியும். பணமே வாழ்க்கை ஆகாது. பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. குணமும் வேண்டும், நல்ல பண்புகளும் வேண்டும். அப்படிப்பட்ட நகை போட்டிருப்பவர்களை நல்லவர்கள் சொல்ல முடியாது. அவர்கள் இந்த பணத்திற்கும் நகைக்கும் ஆசைப்பட்டு அடிமைப்பட்டு தான் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்று கேட்டால், அதாவது நிலையில் தாழ்ந்து, அதாவது நாம் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறோம் என்று கேட்டால், நம்ம உயர்ந்தவராக, பணக்காரராக, படைபலம் உடையவராக, நிறைய மக்கள் நம்மளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஆள் இருந்தாங்கன்னா, அவர் தப்பான வார்த்தையாக இருந்தால் கூட அவர் சொன்னார்னா சபையில் அந்த வார்த்தைக்கு எல்லாரும் ஆமோதிப்பாங்க, அவரை ஆலோசனை கேட்டுப்பாங்க. அதை சரி, நீங்கள் கூறியது நன்றாக இதை நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே விஷயத்தை அதை தவிர்த்து இன்னொருத்தர் கொஞ்சம் எளிமையானவர், ஏழ்மையானவர், பண்பானவர், அறிவானவர், அவர் ஒரு நல்ல கருத்தை கூறினால் அவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். இது சரி, இருக்கட்டும், பார்க்கலாம் என்று அவரை அமர்த்துவதிலே குறியாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர் சொல்கின்ற வார்த்தை நன்றாக இருக்கிறது, நல்லதுதான் என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் சொல்கின்ற ஆள், அவருடைய ஆடை அணிகலன், அவருடைய தோற்றம், இவையெல்லாம் பார்த்து அவர்கள் கூறுகின்ற கருத்து நன்றாகவே இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகதான் ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்று சொல்வார்கள். ஒரு சில வீட்டில் இப்போது 3-4 அண்ணன் தம்பிகள் இருக்கிறார்கள் வைத்துக்கொள்வோம். அதில் அனைவரும் சற்று வசதியாக இருக்கிறார்கள். யாரோ ஒருவர் கொஞ்சம் தாழ்ந்து நிலையில் செல்வம் குறைவாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மூவர்களும் சொல்கின்ற கருத்து தவறாக இருக்கும். இந்த ஏழையாக இருப்பவர் நல்ல கருத்தை தான் சொல்லுவார். இந்த இடத்துல பொண்ணை கொடுக்காத, சரியில்லை, அவனுக்கு கொடுக்காத, அவனுக்கு முட்டை கொடுத்தீங்கன்னா எனக்கு கஷ்டம் தான் படுவா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இவர் ரொம்ப தெரியும், இவர் சொல்கிறாரு, உனக்கு என்ன தெரியும், எங்களுக்கு தெரியாது, உனக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு மீறி அந்த பொண்ணை கொடுப்பாங்க. ஆனால் கட்சியில் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை ஏதாவது ஒரு இடத்துல தவறாக தான் போகும். அப்போ தான் உணர்வாங்க. ஆனால் அது முன்னாடி இவர் சொன்னதை கேட்டிருந்தாங்க, அந்த பொண்ணோட வாழ்க்கை காப்பாற்றப்பட்டிருக்கும். அது மாதிரி தான் ஏழையாக இருக்கிறவங்க, கொஞ்சம் நிலைமை தவறி இருக்கிறவங்க நல்லதையே சொன்னால் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் பணக்காரங்களாக இருக்கிறவங்க நல்ல ஒரு பலம், பக்கபலம் இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா தவறானதாக இருந்தால் கூட அதை அனைவரும் திறந்தாட்டி ஏற்றுக்கொள்வார்கள் என்பது தான் ஏழையின் சொல்லு அம்பலம் ஏறாது. நாம் சொல்கின்ற கருத்து, மேடையில் சொல்கின்ற கருத்து, அது அம்பலம் ஏறாது, யாருக்கும் அது போய் சேராது. அதுக்கு காரணம் இவர்களுடைய ஏழ்மை அப்படின்னு சொல்கிறது தான். இதுதான் அந்த போகிற பக்கம் சொல்லுவாங்க, என்ன நீங்கள் வேறு ஏங்க ஏழை சொல்லாமலாம் யாரும் போதா, நம்ம சொல்லி கேட்க போகிறாங்களா, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பண்ணுறாங்க, பண்ணட்டும், இப்படியே ஒன்று போடுறோம், நம்ம என்ன பண்ணணும், நம்ம சொல்கிறது சொல்லிட்டோம், அவ்வளோதான் அப்படின்வாங்க. அதுதான் இந்த பழமொழியோட கருத்து. இதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நாளைக்கு கமெண்ட் பாக்ஸில் நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.